ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா? நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்லேயோ நீங்கள் கொடுக்குற சர்வீஸில் வர பிரச்சனையெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. புதுசாக சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் தான் முழிச்சு நிறைய பேர் தொடர்ந்து இது மாதிரியே வருதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு பிஸ்னஸையே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸை கூட இந்த மாதிரி ஒரு டென்ஷனில் இழுத்து மூடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அன்டோல்ட் ஸ்டோரி அன்லிமிட்டெட். எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே சுச்சுவேஷனில் நானும் இருந்தேன். ஒரு 10 years பிஃபோர் ஹெர்பல் கோர்ஸ் ப்ராடக்ட் கோர்ஸ் எனக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. அது நியூஸ் பேப்பரில் டாக்டர் தீபான்னு போட்டு நிறைய விளம்பரங்கள் கொடுத்து கரெக்டாக ஒரு டைமுக்கு மார்னிங் 7 to 8:30 கால்ஸ் பண்ணணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி அவேர்னஸ் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 பேர் பக்கமாக சேர்கிற அளவுக்கு அவுட்புட்டை நான் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு நல்ல வரவேற்புமே கிடச்சிது. நல்லா சூப்பராக சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு. பரவாயில்லையே, தெரியாத ஒரு இதாக இருந்தாலும் நம்மளும் இது சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த கிளாஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஹெர்பல் கோர்ஸ் நடக்கிறதுக்கு நான் தானே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அங்கே வந்தேன். அப்போ வரப்போ புதுசாக சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை நான் அங்கே சந்தித்தேன். அந்த பிரச்சனை என்னென்னா, அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க பெரும்பான்மையும் பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசாக தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஐ திங்க் ஒரு 20-25 வயசு இருக்கும் அவங்க. அது ஒரு லேடி அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. வந்தோடனே என்கிட்ட கேட்ட கேள்வி, சுற்றி இருக்கிற கூட்டத்தில் பார்த்து, இது வயசானவங்க படிக்கிற கோர்ஸ் நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னாங்க. இது என்னடா பதில்? கோர்ஸை பற்றி எதாவது டவுட்டு இல்லை நம்ம எதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க சொல்லலாம், சம்மந்தமே இல்லாமல் வயசானவங்க படிக்கிற கோர்ஸில் எதுக்கு என்ன ஜாயின் படுத்தினீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. சிம்பிளாக கூலாக ஏன்னா செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 minutes தான் இருந்தது. கூலாக அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த 3 days செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கடைசீட்டில் பிடிக்கல, இந்த மாதிரி க்ரௌடில் உட்காந்து படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு 100% பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி உட்காந்தாங்க. 3 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என் கையை பிடிச்சிட்டு கடைசி நாள் பயங்கரமாக அழுதாங்க. மேம் சாரி, ரொம்ப சாரி, நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், இந்த மாதிரி வயசானவங்களோட என்னை ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஒருத்தர், அவர் ஏஜ் 60, அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நானும் அவரும் தான் சேர்ந்து இந்த பிஸ்னஸே பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு, சாரி எனக்கு இது புதுசாக இருந்தது, அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்னை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சதுக்கு, இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ், அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்போ புது புது பிரச்சனை நிறைய வரும். இது எல்லாமே நிறைய கேரக்டர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு பிஸ்னஸில் வர ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போக முடியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நாள் சந்திக்கலாம்.